ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து இபிஎஸ் 1995, அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 1995, இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர்லையும் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 முதல் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் நாட்டில் எங்கிருந்தும் ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். அதாவது 2025 ஜனவரி 1 முதல் இபிஎஸ் ஓய்வூதியதாரர்கள் இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த வங்கியில் இருந்தும் மற்றும் எந்த கிளையில் இருந்தும் ஓய்வூதியம் பெறலாம் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அதாவது மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சரும் இபிஎஃப் மத்திய அறங்காவலர் வாரிய தலைவருமான மன்சுக் மாண்டவியா ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995க்கான சிபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பாருங்க, மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்னா, சிபிபிஎஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிபிஎஸ்க்கு முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்திருக்காங்க. இந்த முடிவை பற்றி பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா என்ன சொல்லியிருக்காருன்னா, மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறையின் ஒப்புதல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் நவீனமயமாக்கலில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாட்டின் எந்த இடத்திலும் உள்ள எந்த ஒரு வங்கியில் இருந்தும் எந்த ஒரு கிளையில் இருந்தும் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை பெற உதவுவதன் மூலம் இந்த முயற்சி ஓய்வூதியதாரர்கள் எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களுக்கு தீர்வு காண்பதுடன் தடையற்ற மற்றும் திறமையான பட்டுவாடா வழிமுறையை உறுதி செய்கிறது. இந்த மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை இபிஎஃப்ஓவின் 78 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேம்பட்ட தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வங்கி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் இது ஓய்வூதியதாரர்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் தடையற்ற மற்றும் பயனர் நட்பு அனுபவத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வூதியதாரர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறினாலும் அல்லது தனது வங்கி அல்லது கிளையை மாற்றினாலும் கூட ஓய்வூதியம் பணம் செலுத்தும் ஆணைகளை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் வழங்குவதை மத்திய கூட்டுறவு இயக்கம் உறுதி செய்யும். சூப்பரா கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எந்த பேங்க், எந்த பிரான்ச், எந்த ஒரு இடத்துக்கு மாறினாலும் இந்த ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய அந்த ஆபீஸ் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற பிறகு சொந்த ஊருக்கு செல்லும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது பெரும் நிவாரணமாக இருக்கும். இபிஎஃப்ஓவின் தற்போதைய தகவல் தொழில்நுட்ப நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வசதி 2025 ஜனவரி 1 முதல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமாக ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கு சுமூகமாக மாறுவதற்கு இது உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிபிபிஎஸ் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட் ஸ்கீம் என்பது தற்போதுள்ள ஓய்வூதிய வழங்கல் முறையிலிருந்து ஒரு முன்னுதாரண மாற்றமாகும். இபிஎஃப்ஓவின் ஒவ்வொரு மண்டல மற்றும் இந்த பிரான்ச் ஆபீஸ், ஃபீல்டு ஆபீஸ் 3 to 4 வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை பராமரிக்கின்றன. ஓய்வூதியம் தொடங்கும் நேரத்தில் ஓய்வூதியதாரர்கள் சரிபார்ப்புக்காக வங்கி கிளைக்கு வர வேண்டிய அவசியமில்லை. ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும். அதே மாதிரி கூடுதலாக புதிய முறைக்கு மாறிய பிறகு ஓய்வூதிய விநியோகத்தில் குறிப்பிடத்தக்க செலவு குறைப்பை இபிஎஃப்ஓ எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொத்தமாக பார்க்க போனா பென்ஷன்தாரருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் நம்மளுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை அப்படிங்கிறதா சொல்றாங்க. நம்ம எங்கே போனாலும் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வருது. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து பேப்பரு, அதே மாதிரி தினமலர்லாம் வெளியிட்டிருக்காங்க. இபிஎஃப்ஓ பென்ஷனர்ஸ் டு கெட் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் எனி பேங்க் ஆர் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.